மேடம் பி பே பண்ணாமல் போகிறீங்க. ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, சரி ஒரு கலெக்ஷனை போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் போரூர் இருக்க மேக்ஸ் ஷோரூமுக்கு போயிருந்தேங்க. என்னோட ஒய்ஃப், நான் என்னங்க ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க போகிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துடலாம், உங்களுக்கு தான் அதிகமான டைம் எடுக்குன்னு சொன்னான். அதை நம்பி சரி உனக்கு ட்ரெஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து இது ஓகேவா இது ஓகேவான்னு சொல்லிட்டு காஞ்சனா படத்தில் வர மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எவ்வளோ ட்ரெஸ்ஸுமா எடுப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டேன். அவர் இருந்துட்டு 2000 ரூபாண்ணா. சேச்சா வேணாம் வேறு ஏதாச்சும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அவள் விடுற மாதிரி தெரியலையே. வீட்டுக்காரனா வீட்டில் வேலை செய்கிறோன்னான்னு தெரியாமல் நான் மாட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். டூன்னு இதுவான்னு கேட்டா, நான் இது எவ்வளோன்னு கேட்டேன். 2 ட்ரெஸ்லையும் பில் டேக்கை நல்லா முறைச்சி பார்த்துட்டு இது 3000 இது 3500 ஒன்லின்னு சொன்னால் 3500 ஒன்லியா? சேச்சே வேணாம் வேறு ஏதாச்சும் பாருன்னு சொன்னேன். பயங்கர கடுப்பாயிட்டா போல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னாங்க, அந்த மேக்ஸில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்லேயும் ஒரு கலெக்ஷனை தூக்கி அவள் பாட்டு சறுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் எடுத்து போட்டுக்கிட்டான். அவனை நிறுத்த சொல்லுங்கடா, அந்த லூசு கம்யூனிட்டி நிறுத்த சொல்லுங்கடாங்கிற மாதிரி இருந்ததுங்க எனக்கு. விட்டா மேக்ஸுக்கு ஒரு லோடு லாரியை வர வச்சு மொத்த ட்ரெஸ்ஸையும் வாரி போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி இப்போ நமக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டிஷர்ட் எடுத்து இது ஓகேவான்னு கேட்டேங்க. வீட்டில் தான் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குல்ல, வச்சுட்டு வா. அவ்வளோதான், சோழி முடிஞ்சுங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணாலும் சண்டை தான் வரும்னு சொல்லிட்டு நான் பார்த்து லேபர் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த 2 லுங்கி ஒரு பனியன் தானேன்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக இருந்துக்கிட்டேங்க. ஒரு ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு வந்தாங்க. அப்படின்னு பேக்ரவுண்ட் போடுற மாதிரி அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இருந்தாலும் வில்லேஜில் மாடு மேய்ச்ச பொண்ணு மாடல் ஆனால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பில்லை போட்டுட்டு சறுக்கு விருட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைய தூக்கிட்டு இவர் பே பண்ணுறவர்னு ஓடிட்டா. என்கிட்ட இருக்கிறது 5000 தான், ஆனால் பில்லு 10000. கையில் இருந்த அந்த 5000 மேக்ஸ் ஷோரூமில் பே பண்ணிட்டு மீதி 10000 என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். போய் செக்யூரிட்டி வேலை போடுறான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜூன் மாதம் ஃபுல்லாக நான் செக்யூரிட்டி வேலை தான். வீட்டில் என் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறதை விட இது ஜாலியாக தான் இருக்குது.